குற்றாலம் பகுதியில் பெய்து வரும் சாரல் மழையால் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. தென்காசி மாவட்டம் முழுவதிலையும் அப்பப்போ கடந்த 5 நாட்களாக சாரல் மழையும் மிதமான மழையுமாக மாறி மாறி பெய்து வந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் சுமார் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியான மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலத்தின் மெயின் அருவியில் விதிக்கப்பட்டிருந்த தடை இன்றுடன் 5வது நாளாக தொடர்கிறது. இந்த நிலையில நேற்று முன்தினம் முதல் மழையின் அளவு குறைந்து அருவிகளுக்கு வரும் நீரின் அளவானது குறைய தொடங்கிய காரணத்தை முன்னிட்டு குற்றாலம் பகுதிகளில் உள்ள 5 அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நேற்று மதியம் முதல் இந்த அருவிகளுக்கு வரும் நீர் வரத்தானது சற்று அதிகரிக்க தொடங்கவே இந்த 2 அருவிகளிலும் மதியம் முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. மெயின் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து 5 அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையானது இன்றுடன் 2வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அருவிகளில் ஆனந்த குளியல் போடுவதற்காக வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் தற்போது ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தொடர்ந்து தண்ணீரின் அளவானது குறைய தொடங்கிய பின்னரே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளானது அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்படலாம் என காவல்துறையினர் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.